Hi friends, welcome to my channel Dana's Recipe Book. இன்னைக்கு நம்ம ஈஸியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் மட்டர் புலாவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசி 1 கப் அளவு எடுத்து அது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவு நம்ம பன்னீர் கியூப்ஸ் எடுத்துக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த பன்னீர் க்யூப்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணோம்லாம் இல்லை. ஃப்ரை பண்ணதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இதற்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடலாம். இப்போ நம்ம 1 கப் அளவு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இது குக் ஆகும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் விட்டுடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நமக்கு புலாவ் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம். பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துட்டு நம்ம லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி
பன்னீர் மட்டர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.